என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீதான் நினைச்சுக்கிட்டு இருக்க. அப்பன மகன் இப்படி ரோட்ல கட்டி பறந்து கண்டு போறீங்க, வெக்கமா இல்ல உங்களுக்கு? இந்த ஆள் அப்பனா இவன் எனக்கு மகனாயிரா? என்ன தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ணிட்டா? ஐயா நீங்க எல்லாருமே நல்லா கேட்டீங்க. இந்நேரம் இவனுக்கு கல்யாணம் ஆகியிருந்தா 4 பிள்ளைகளுக்கு அப்பனாயிருப்பான். சொல்லிவிட்டேன். என்ன என்ன பண்ற நீ? ஐயா அது மட்டும் இல்லையா, இவன் காலேஜுக்கும் போக மாட்டேங்கிறான், வேலைக்கும் போக மாட்டேங்கிறான். இவனுக்கு என்ன உழைச்சு போறது எனக்கு வயசா திரும்புது, வயசாகி போச்சே. வேணா நீ உட்காரு, நான் உழைச்சு போடுறேன். அந்த பரம்பரை சொத்தை மட்டும் என்கிட்ட கூட நான் பாத்துக்கிறேன். இந்த பரம்பரை சொத்தை மட்டும் கொடுத்துட்டு நான் தெரு தெருவா லோ லோ லோன்னு பிச்சை எடுத்துட்டு போகணுங்கிற. அப்ப கொடுக்க மனசு இல்ல. இல்லடா ஆளை விட நான் எங்கடாச்சும் போறேன். டேய் மௌன எங்கடா போற? எங்க போன உனக்கு நீ இஷ்டம் இல்லைங்கிற அப்புறம் தடுக்கிறேன். அப்படி எல்லாம் சொல்லிடாதடா டேய். ஓ மேந்தனா நானு நம்பி கொடுக்கலாம்ல? கொடுத்துறேன். அப்படியே வேணாங்கிற.